is great. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ரெஸ்லர்ல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம அவரை பார்த்து பயப்படவே செஞ்சிருக்கோம். அவரோட ரெஸ்யூமே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் வியந்துலாம் போயிருக்கோம். சோ அவரை பத்தின வீடியோ தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா, அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்கா இல்லையா, அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த 7 உயிரை வந்து எப்படி காமிச்சாங்க, நம்ம எல்லாரும் எப்படி வந்து நம்ப வச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ். நான் ராகுல் அண்ட் நம்ம இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அண்டர்டேக்கருக்கும் மேன்கைண்டுக்கும் 1996ல ஃபர்ஸ்ட் எவர் பரீட் அலைவ் மேட்ச் நடக்குது. இதுதான் வந்து WWE ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் எவர் பரீட் அலைவ் மேட்ச். சோ இந்த மேட்ச்ல வந்து அண்டர்டேக்கர் அண்ட் மேன்கைண்ட் ரெண்டு பேருமே வேற லெவல் மேட்சா கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ நடுவுல வந்து மேன்கைண்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்டேக்கரை வந்து அந்த புதக்குழிக்குள்ள தள்ளி விட்டுருவாரு. அதுக்கப்புறமா நிறைய ஹீல் ரெஸ்லர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டர்டேக்கரை அந்த புதக்குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு மேன்கைண்ட வின் பண்ற மாதிரி காமிப்பாங்க. இதை பார்த்து வந்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. என்னன்னா வந்து அண்டர்டேக்கர் இறந்து போயிட்டாரா, அவரோட கரியர் அவ்வளவுதானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்டாங்க. சோ இதான் வந்து அண்டர்டேக்கர் ஃபர்ஸ்ட் டைம் இறந்து போனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருதுறாங்க. அதுக்கப்புறமா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்டர்டேக்கர் என்ன பண்ணாருன்னா, அவரோட கையை மட்டும் வந்து அந்த பரி உள்ள இருந்து தூக்கி காமிச்சாரு. இதை பார்த்து நிறைய பேர் வந்து பயப்படவே செஞ்சாங்க. சோ இதுதான் வந்து அண்டர்டேக்கர் ஃபர்ஸ்ட் டைம் இறந்து போனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருதுறாங்க. செகண்ட் டைம் அண்டர்டேக்கர் எப்போ இறந்து போனான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அண்டர்டேக்கர் வர்சஸ் ஷான் மைக்கேல்ஸ் 1998ல ஒரு கேஸ்கேட் மேட்சா இருந்தது. சோ சொன்ன மாதிரியே வந்து ரெண்டு பேருமே மேட்சை வந்து கெத்தா எடுத்துட்டு போனாங்க. நடுவுல வந்து அண்டர்டேக்கர் வந்து ஷான் மைக்கேல்ஸ அந்த கேஸ்கேட்டுக்குள்ள தள்ளி விட்டுருவாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, கேன் வந்துருவாரு. கேன் வந்து என்ன பண்ணாருன்னா, அண்டர்டேக்கர் அடிச்சு அந்த கேஸ்கேட்டுக்குள்ள தள்ளி விட்டுருவாரு. அதுக்கப்புறமா கேன் வந்து கொஞ்ச நாள் சீன் அவுட் ஆனா அந்த கேஸ்கேட் வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கும். சோ அதுக்கப்புறமா அந்த கேஸ்கேட்டை வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அது மேல வந்து பெட்ரோலோ இல்லாட்டி கிறிஸ்டாலோ ஊத்தி அந்த கேஸ்கேட்டை ஃபுல்லா வந்து எரிச்சிருவாரு. சோ இதனால வந்து அண்டர்டேக்கர் செகண்ட் டைம் இறந்து போனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருதுறாங்க. தேர்ட் டைம் அண்டர்டேக்கர் எப்போ இறந்து போனான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அண்டர்டேக்கர் வர்சஸ் ஸ்டீவ் ஆஸ்டின். இது வந்து ஒரு பரீட் அலைவ் மேட்சா இருந்தது. ரெண்டு பேருமே அவங்களோட கரியர்ல வந்து அப்போ ரொம்ப பீக்ல இருந்தாங்க. சோ யாரு வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கெஸ்ஸே பண்ண முடியல. அந்த மாதிரி ரெண்டு பேருமே அவங்களோட கரியர்ல பீக்ல இருந்தாங்க. சோ அப்போ வந்து அண்டர்டேக்கர் வர்சஸ் ஸ்டீவ் ஆஸ்டின் வேற லெவல் மேட்சா இருந்தது. சோ இந்த மேட்ச்லயும் வந்து கேன் நடுவுல வந்துருவாரு. கேன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சோ இதனால வந்து அண்டர்டேக்கர் லூஸ் பண்ணிடுவாரு, ஸ்டீவ் ஆஸ்டின் வின் பண்ணிடுவாரு. சோ இப்போ வந்து அண்டர்டேக்கர் மூணாவது முறையா வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. சோ இப்போதுல இருந்து அண்டர்டேக்கர் மேல வந்து ஒரு பெரிய பயமே வந்து மக்கள் மேல, அண்டர்டேக்கர் வந்து ஒரு பேயா இல்ல அவர் வந்து மனுஷனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நாலாவது வாட்டி எப்போ அண்டர்டேக்கர் இறந்து போனான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அண்டர்டேக்கர் வர்சஸ் வின்ஸ் மெக்மேன். இது வந்து 2003ல நடந்தது. சோ இந்த மேட்ச்ல வந்து அண்டர்டேக்கர் அமெரிக்கன் பேடாஸ்னு ஒரு கிம்னிக் எடுத்துட்டு வந்தாரு. அந்த கிம்னிக் வந்து ஒரு மொக்க கிம்னிக்னே சொல்லலாம். அந்த கிம்னிக்ல வந்து அண்டர்டேக்கர் நிறைய ரெஸ்லர்ஸ் கூட தோத்து போயிருக்காரு. சோ இது வந்து அவரோட ஹிஸ்டரியிலேயே ஒரு மொக்க கிம்னிக்னு சொல்லலாம். சோ இந்த மேட்ச்லயும் வந்து கேன் நடுவுல வந்துருவாரு. ஆனா அண்டர்டேக்கர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வின்ஸ் மெக்மேன் பயங்கரமா போட்டு அடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்லயே வந்து வின்ஸ் மெக்மேனுக்கு ரத்தம்லாம் வந்துடும். சோ இந்த மேட்ச்ல வந்து கேன் வந்து வின்ஸ் மெக்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அதனால வந்து அண்டர்டேக்கர் இந்த மேட்ச்ல லூஸ் பண்ணுவாரு, வின்ஸ் மெக்மேன் வின் பண்ணுவாரு. அஞ்சாவது முறையா அண்டர்டேக்கர் எப்போ இறந்து போனான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அண்டர்டேக்கர் வர்சஸ் ராண்டி ஆர்டன் 2005ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூடா போயிட்டு இருந்தது. சோ அப்போ வந்து ஒரு கட்டத்துல அண்டர்டேக்கர் என்ன பண்ணுவார்னா, ரிட்டர்ன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்னா, ராண்டி ஆர்டனை வந்து அடிக்க பாப்பாரு. அப்போ ராண்டி ஆர்டன் வந்து திருப்பியும் அடிச்சிருவாரு. திருப்பியும் அடிச்சுட்டு ஒரு கார் இருக்கும், அதுக்கு பின்னாடி அவரை போட்டிருப்பாரு. அப்போ ஒரு ராண்டி ஆர்டன் வந்து ஒரு வெறித்தனமான லுக் கொடுப்பாரு. அப்போ லுக் கொடுத்துட்ட உடனே அண்டர்டேக்கர் அந்த காருக்கு பின்னாடி போட்ட உடனே அந்த காரை வந்து வேகமா பின்னாடி ஓடிட்டு போயிடுவாரு. அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்ல போய் இடிச்சுடுவாரு. சோ இதனால வந்து அண்டர்டேக்கர் இறந்து போனா சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. சோ அப்போ வந்து அங்கிருந்து நிறைய புகையா கிளம்பும். சோ அப்போ வந்து அங்கிருந்து ஒரு ஃபயர் வரும். சோ இதனால வந்து அண்டர்டேக்கர் வந்து அஞ்சாவது முறையா இறந்து போனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருதுறாங்க. சோ இப்போ வந்து அண்டர்டேக்கரை பார்த்து இன்னும் பயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் வர்சஸ் ராண்டி ஆர்டன் ஃபியூட் வேற லெவல்ல போச்சு. ஆறாவது முறையா அண்டர்டேக்கர் எப்போ இறந்தாலும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அண்டர்டேக்கர் வர்சஸ் கேன் 2010 ஒரு பரீட் அலைவ் மேட்சா இருந்தது.
ஸோ இப்போதான் வந்து இந்த மேட்சுக்கு பயங்கரமான ஒரு ஹைப்பா இருந்தது. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட மேட்சா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 50% மேட்ச்னே சொல்லலாம். யாரு வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு கெஸ்ஸே பண்ண முடியல, அப்படி ஒரு மேட்சா இருந்தது. ஸோ நல்லாவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க மேட்ச். ஸோ 2 பேருமே வந்து வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நடுவில் வந்து கேனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நெக்ஸஸ் வந்துருவாங்க. ஸோ நெக்ஸஸ் வந்து அண்டர்டேக்கரை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. ஸோ அதனால வந்து கேன் வந்து அண்டர்டேக்கரை அந்த பரிக்குள்ள தள்ளி விட்டுட்டு அண்டர்டேக்கரை வந்து லூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து அண்டர்டேக்கர் 6வது முறையா கொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருதுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற அண்டர்டேக்கர் வந்து 7வது உயிர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 2010க்கு அப்புறமா பரிடலை மேட்சே நடந்ததே இல்லை. ஸோ அண்டர்டேக்கரோட லெகசியை வந்து பில்ட் பண்றதுக்காக WWE வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. சொல்ல போனா பரிட் அலை மேட்சை கொண்டு வந்ததுக்கே அண்டர்டேக்கர் தான் ஒரு ரீசன் கூட சொல்லலாம். அண்டர்டேக்கருக்காகவே தான் இந்த பரிட் அலை மேட்சை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த பரிட் அலை மேட்ச், அந்த கேஸ்கெட் மேட்ச், அப்புறமா வந்து ராண்டி ஆர்டன் எப்படி வந்து அண்டர்டேக்கரை கொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்ஸ், ஸோ நம்மள வந்து எப்படி நம்ப வச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்டேக்கர் பரிட் அலை மேட்ச். ஸோ அண்டர்டேக்கருக்கும் நிறைய பேருக்கும் இந்த பரிட் அலை மேட்ச் நடந்திருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஆஸ்டின் கூட நடந்திருக்கு, அப்புறமா கேன், இது மாதிரி சொல்லிட்டே போலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த புதக்குழிக்குள்ள யாராவது தள்ளி விட்டுட்டாங்கன்னா சைட்ல வந்து ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை கவர் பண்ற மாதிரி ஒரு சார்ட் மாதிரி ஒன்று கவர் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு பேப்பர் போட்டு கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மேல வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒருவேளை அண்டர்டேக்கர் அந்த பரிக்குள்ள போயிட்டாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டர்டேக்கர் வந்து அந்த சார்ட்டை கிழிச்சிட்டு அவரு வந்து அந்த அண்டர்டேக்கர் வந்து அந்த சார்ட் வழியா வேற ஒரு ரூமுக்கு போயிட்டு அந்த பரியில இருந்து தப்பிச்சிருவாரு. ஸோ இப்படிதான் வந்து அண்டர்டேக்கர் காலங்காலமா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மற்ற ரெஸ்லர்ஸும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து எங்க இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, AXN TV உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல வந்து மெஜிஷியன் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட இருந்துதான் இந்த டாக்டிக்ஸை வந்து திருடிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா கேஸ்கெட் மேட்ச்ல இருக்கிற சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பக்கத்துலயே தான் கேஸ்கெட்டை வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் இருக்காது. ஸ்டேஜுக்கு ஒட்டியே தான் அந்த கேஸ்கெட்டையே வச்சிருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கேஸ்கெட்டுக்கு மேல ஓபன் பண்ற மாதிரி ஒரு டோர் இருக்கும், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து கேஸ்கெட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஓபன் பண்ற மாதிரி ஒரு டோர் இருக்கும். ஸோ யாராவது வந்து அந்த கேஸ்கெட் உள்ள போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, அந்த ரைட் ஹேண்ட் சைட் டோரை வந்து ஓபன் பண்ணி அது வெளியே தப்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து அது வழியா தப்பிச்சு ரிங்கு கீழே போயிடுவாங்க. ஸோ அந்த ஷோ முடிகிற வரைக்கும், இல்லாட்டி அந்த பேப்பர் வியூ முடிகிற வரைக்கும் அவங்க வந்து அந்த ரிங்கு கீழே தான் இருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து காலங்காலமா கேஸ்கெட் மேட்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஷான் மைக்கேல்ஸ் வர்சஸ் அண்டர்டேக்கர் ஒரு கேஸ்கெட் மேட்ச் நடந்தது. ஸோ அதுல வந்து கேன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டர்டேக்கரை வந்து அந்த கேஸ்கெட்டை தள்ளி விட்டுட்டு கேன் வந்து ரொம்ப நேரமா வந்து சீன் ஓடிட்டே இருப்பாரு. ஒரு 10 நிமிஷமா சீனே ஓடிட்டு இருப்பாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கு வந்து டைம் கொடுக்குறாரு. டைம் கொடுத்து வந்து அவரு வந்து ரிங்கு கீழே போய் உட்காந்துருவாரு. அதுக்கப்புறமா தான் அந்த கேஸ்கெட்டை வந்து என்ட்ரன்ஸுக்குள்ள கொண்டு வந்து அந்த கேஸ்கெட்டை எரிப்பாரு. இப்படிதான் வந்து கேஸ்கெட் மேட்ச்லயும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராண்டி ஆர்டன் எப்படி வந்து அண்டர்டேக்கரை சாவடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அண்டர்டேக்கரை வந்து காருக்கு பின்னாடி போட்டுட்டு அவரை வந்து வேகமாவே முட்டிட்டாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு புகையா கிளம்பும். ஸோ அதனால என்ன பண்ணுவாருன்னா அண்டர்டேக்கர் அந்த புகை மூலியமா வந்து அப்படியே தப்பிச்சிடுவாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபயர் வரும். அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த புகை ஃபுல்லா வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபயர் வரும். ஸோ இந்த கேப்ல அண்டர்டேக்கர் அந்த புகை வரும்போது அவர் வந்து அந்த புகை வழியா தப்பிச்சிருவாரு. ஸோ இப்படிதான் வந்து ராண்டி ஆர்டன் வந்து அண்டர்டேக்கர் கொன்னதா வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ப வச்சாங்க. ஸோ இதுதான் வந்து அண்டர்டேக்கர் கேஸ்கெட் மேட்சுக்கும் அண்ட் பரிட் அலை மேட்சுக்கும் பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ். ஸோ அண்டர்டேக்கருக்கும் கேனுக்கும் வந்து நிறைய வாட்டி மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அண்டர்டேக்கர் மேட்ச் ஆடும் போதெல்லாம் வந்து கேன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்காக வந்து கேன் ஒரு ரீசன் சொன்னார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்டர்டேக்கர் வந்து ஒரு வாட்டி கேன் அவங்க ஃபேமிலி கூட இருக்கும்போது அண்டர்டேக்கர் கிருஷ்ணாலோ ரெடி பெட்ரோலை ஊத்தி அந்த வீடு ஃபுல்லா கொளுத்திரன்னு சொன்னாரு. ஸோ இதனாலதான் வந்து கேன் திருப்பியும் வந்து பிட்ரே பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதனாலதான் வந்து அண்டர்டேக்கர் கேன் ஃபியூடே வந்து வேற லெவல்ல போச்சு. சோ இதான் வந்து அண்டர்டேக்கர் பின்னாடி இருக்கிற 7 உயிர், அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டட் வீடியோஸ் தமிழ்ல பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.